திட்டமிட்டு குழந்தையை பெற்றுக்கொள்வது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 years ஆச்சு சார். ஸோ அவங்க எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல சார். மந்த்லி அந்த ப்ரெக்னன்சி கிட் எடுத்து செக் பண்ணுறப்ப வீடியோலாம் எடுத்துகிட்டு போவேன் சார். ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அது டபுள் காட்டும், அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போவேன் சார். ஆனால் இருக்காது. அப்போ அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது எத்தனை பேர் இங்கே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். அந்த கிட் அத்தனையுமே இப்போ என் பீரோ போனால் என் ட்ரெஸ் கடையில் வச்சுருக்கேன் சார். ஒரு 12 கிட்டு 15 கிட் இருக்கும். ஸோ அதை பார்க்குறப்போ ஒவ்வொரு கிட்லேயும் அந்த ஒரு லைன் இருக்கும். அது பார்க்குறப்ப அவ்வளோ கன்ஃபியூஷன். அது எத்தனை பேருக்கு இங்கே புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அது நேச்சராக ஒரு நடக்கிற ஒரு ப்ராசஸ். அது ஒரு லவ்வால் 2 பேருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கால் நடக்கிற ஒரு விஷயம். அதை ஏன் இவங்க ப்ளூ பிரிண்ட், ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் எதுக்கு இவ்வளோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே தெரியல சார். கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தைய பெற்றாச்சுன்னு வைங்களேன். இப்போ வந்து நம்ம படிக்க வைக்கிறது வழக்கில் 2வது விஷயம். ஒருவேளை குழந்தை பிறந்து 1 வருஷமோ 2 வருஷத்துலையோ அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நரகமாக தான் இருக்கும். குழந்தைக்காகியே விலக முடியாமல் இருப்பாங்க. ஒருவேளை குழந்தை இருக்கிறனால பரவாயில்ல வந்து பிரிஞ்சு போகிறேன்னு வரான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கடைசி சிங்கிள் பேரண்டாக இருக்கணும். இப்போ கடைசி பாதிக்கப்பட குழந்தை தான் பாதிக்கப்படும், பேரண்ட்ஸ் பாதிக்கப்பட மாட்டாங்க. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. 9 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை, இப்போ வரைக்குமே இல்லை. கன்சீவாக இல்லைன்னு சொல்லி ரொம்ப மனவேதனை பட்டிருக்கேன். என்னை அதிகமாக நோக்கடிச்சிருக்காங்க, மலடின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வழியெல்லாம் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். 40 கார்டுக்கு மேலே நான் வந்து வச்சு செக் பண்ணி அதை பார்த்துட்டு பாத்ரூமில் உட்காந்து அழுவேன். எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், நம்ம எப்போ வாரிசு பெற்றுக்க முடியும்? ஏன்னா எனக்கு வயசு ஆகிட்டே இருக்குது. எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு குழந்தை பிறக்கலை. என் வயத்தில் தலைகாணி வச்சு அதை நான் கட்டிக்கின்னு அந்த கை கால்லாம் உதச்சி எட்டி ஒதுக்கிற அனுபவத்தை பட்டு அழுதுருக்கேன். நான் அது உணர்வாக நான் வந்து தலைகாணியை பார்க்கல, அது ஒரு குழந்தையாக தான் நான் பார்த்தேன். எல்லா விதமான இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அதற்கு சாத்தியம் நான் எல்லாமே பார்த்துட்டேன், ஃபுல் செக்அப் பண்ணிட்டேன். எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, உனக்கு பிறக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, கன்சீவ் ஆகணும், இந்த வயிற்ற சாட்சின்னு நடக்கணும், நடந்து போகணும், அந்த குழந்தை எட்டி உதைக்கணும், அதை பெற்றுக்கும் போது பக்கத்தில் இருந்து அப்படி திரும்பி பார்க்கணும். அந்த வலியோடு அந்த குழந்தைய பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுதான் நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். 100,000 நகை மாட்டின்னு போனாலும் உனக்கு குழந்தை இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்பாங்க. நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பிறக்காதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? ட்ரைபி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா. இனி ஒவ்வொரு ஞாயிறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.